ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி கடையல் தான் செய்ய போகிறோம். வாங்க தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். தக்காளியும் கத்திரிக்காயும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கணும். வெங்காயம் வந்து 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்லாம் இல்லை, ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, டிஃபனுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். எதுக்கு வேணால் நீங்கள் சாப்பிடலாம். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இந்த டிஷ்ஷுக்கு வந்து இப்போ நம்ம கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். புளியும் தக்காளியும் ஒன்றா ஆட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு 6 கத்திரிக்காய் கிட்டே நம்ம நறுக்கி வச்சுருக்குறோம். அதனால் நான் ஒரு 6 பழந்தக்காளியாக எடுத்துக்கிட்டேன். தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் மசியிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா தக்காளியும் கத்திரிக்காயும் ஓரளவுக்கு வெந்துடுச்சுன்னா நம்ம மிக்சியில் ஓட்டுறதா இருந்தாலும் ஒரு 2 ஓட்டு ஓட்டிக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம கடையிறதா இருந்தாலும் கடைஞ்சிக்கலாம். பாருங்கள், தக்காளி போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நான் கத்திரிக்காயும் ஆட் பண்ணிட்டேன். கத்திரிக்காவை போட்டுட்டு எல்லா மசாலா எல்லாமே கலந்து விட்டுருங்க. இப்போ கத்திரிக்காயும் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிடும். இது கொஞ்சம் வேகிறதுக்காக, தக்காளியும் கத்திரிக்காயும் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனி மிளகாத்தூள் நம்ம சேர்க்க போகிறோம். தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூடவே வந்து தனியாத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து காரம். ஏன்னா பச்சை மிளகாய் வந்து நம்ம 2 தான் போட்டிருக்கோம். இந்த மிளகாத்தூளும் இந்த தனியாத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் காரம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த தக்காளியும் இந்த கத்திரிக்காயும் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம செஞ்சு முடிச்சாச்சுங்க. ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. பாருங்கள், இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டேன், ஏன்னா இந்த காய் வேகிறதுக்காகவும் இந்த தக்காளி மசியறதுக்காகவும். இப்போ நான் கொஞ்சம் மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு அந்த தக்காளி இந்த கத்திரிக்காயும் வெந்துருச்சுங்க. நம்ம இந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் 2 ஓட்டு ஓட்டி எடுத்துருங்க. ஏன்னா பல்ஸ் மோடில் தான் போடணும். ரொம்ப கிரைண்ட் பண்ணிடாதீங்க, அப்புறம் சட்னி மாதிரி ஆகிடும். கொஞ்சம் குறன்னு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், ஆற வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் நமக்கு. இப்போ இதை வந்து நம்ம தாளித்து கொட்டிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுப்போம். கடுகு பொரிஞ்சதுமே 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வதக்கி விட்டுருங்க, ஏன்னா ரொம்ப கரிஞ்சிராத பார்த்துக்கோங்க. தாளிப்புக்கு தான்றதுனால கொஞ்சம் பொன்னிறமாக வந்த உடனே நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு இறக்கிடலாங்க. நம்மளுடைய சூப்பரான கத்திரிக்காய் தக்காளி கடையில் ரெடிங்க. நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததா டேஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த தாளிப்பை கொட்டியாச்சு. நம்மளுடைய சூப்பரான கத்திரிக்காய் கடையல் ரெடிங்க. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.